Hey everyone, welcome to Stock Trade Theory. இன்று நாம் பங்குச்சந்தையின் ஒரு முக்கியமான அம்சமான ரைட்ஸ் இஷ்யூ பற்றிய முழுமையான விளக்கத்தை காணப்போகிறோம். ரைட்ஸ் இஷ்யூ என்றால் என்ன? இதன் வேலை முறை மற்றும் முக்கிய அம்சங்கள், பங்குதாரர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என் பாதகங்கள். ரைட்ஸ் இஷ்யூ என்பது ஒரு நிறுவனத்திற்கு தேவையான முதலீட்டை திரட்ட அதன் தற்போதைய பங்குதாரர்களுக்கு கூடுதல் பங்குகளை சிறப்பு விலைக்கழிவுடன் டிஸ்கவுண்டட் பிரைஸ் வழங்கும் ஒரு முறையாகும். இது பங்குதாரர்களுக்கு சந்தை விலையை விட குறைவாக பங்குகளை வாங்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது. ரைட்ஸ் இஷ்யூ வகைகள்: விற்பனை செய்யக்கூடிய உரிமை: பங்குதாரர்கள் உரிமையை சந்தையில் விற்பனை செய்யலாம். இது முதலீட்டாளர்களுக்கு கூடுதல் வருமானம் தரும். விற்பனை செய்ய முடியாத உரிமை: பங்குதாரர்கள் உரிமையை வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும். உரிமையை சந்தையில் விற்பனை செய்ய முடியாது. ரைட்ஸ் இஷ்யூ எப்படி வேலை செய்கிறது? நிறுவனம் புதிய பங்குகளை வழங்கும் முடிவை எடுக்கிறது. நடப்பு பங்குதாரர்களுக்கு பங்கு வாங்க உரிமை வழங்கப்படும். பங்குதாரர்கள் அதை ஏற்கலாம், நிராகரிக்கலாம் அல்லது சந்தையில் விற்கலாம். நிறுவனம் திரட்டும் பணத்தை கடன் அடைக்க அல்லது புதிய திட்டங்களை செயல்படுத்த பயன்படுத்தும். ரைட்ஸ் இஷ்யூ வழங்கும் முக்கிய காரணங்கள்: நிதி திரட்டுதல், தொழில்துறை விரிவாக்கம், தொழில்நுட்ப மேம்பாடு, புது தொழில் தொடங்குதல் போன்றவற்றிற்கு கூடுதல் முதலீடு தேவைப்படும். கடன் கட்டுப்பாடு: வங்கிக் கடன் அதிகமாக இருந்தால் அதை அடைக்க கூடுதல் பங்குகளை வழங்கலாம். நிறுவனத்தின் நிதி நிலையை வலுப்படுத்துதல்: சந்தை விலை அதிகரிக்க நிறுவனங்கள் தங்கள் பங்குதாரர்களிடமிருந்து நேரடியாக நிதியை திரட்ட முடியும். ரைட்ஸ் இஷ்யூவான் முக்கிய அம்சங்கள்: புதிய முதலீட்டாளர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. சந்தை விலையை விட குறைந்த விலையில் பங்கு வாங்கலாம். பங்குதாரர்கள் வைத்திருக்கும் பங்கு எண்ணிக்கையை பொறுத்து புதிய பங்குகளை வாங்கலாம். உரிமைகள்: சந்தையில் விற்பனை செய்யக்கூடியவை வழங்கப்பட்டால் ரைட்ஸ் இஷ்யூ வாங்கும் பங்குதாரர்களின் தேர்வுகள் பங்குகளை வாங்கலாம். புதிய பங்குகளை குறைந்த விலையில் பெறலாம். உரிமையை விற்கலாம். உரிமையை மற்றவருக்கு விற்பனை செய்யலாம். நிராகரிக்கலாம். உரிமையை பயன்படுத்தாமல் விடலாம், ஆனால் பங்கு மதிப்பில் தாக்கம் இருக்கும். ரைட்ஸ் இஷ்யூ என்பது பங்குதாரர்களுக்கு சிறப்பு வாய்ப்பு. ஆனால் நிறுவனம் எந்த காரணத்திற்காக ரைட்ஸ் இஷ்யூ வழங்குகிறது என்பதை கவனிக்க வேண்டும். நீண்ட கால முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சியில் நம்பிக்கை உள்ளவர்கள் ரைட்ஸ் இஷ்யூ ஐ பயன்படுத்தலாம். தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனம் Rs 510 கோடி மதிப்பில் உரிமை பங்கு வெளியீட்டை அறிவித்துள்ளது. இந்த வெளியீட்டின் மூலம் தற்போதைய பங்குதாரர்கள் தங்களின் பங்கு எண்ணிக்கைக்கு ஏற்ப கூடுதல் பங்குகளை குறைந்த விலையில் பெறலாம். உரிமை பங்கு வெளியீட்டு விவரங்கள்: பங்கு விலை: ஒரு பங்கு Rs 1400, முகவிலை Rs 10+ பிரீமியம் Rs 1390. உரிமை விகிதம்: 15 பங்குகளுக்கு 2 புதிய பங்குகள். பதிவு தேதி: பிப்ரவரி 11, 2025. வெளியீட்டு தொடக்க தேதி: பிப்ரவரி 21, 2025. வெளியீட்டு முடிவு தேதி: மார்ச் 4, 2025. பங்குதாரர்கள் தங்களின் உரிமைகளை பிப்ரவரி 25, 2025 வரை சந்தையில் விற்கலாம் அல்லது கூடுதல் பங்குகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வெளியீட்டின் மூலம் திரட்டப்படும் நிதி நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். மேலும் விவரங்களுக்கு தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்க்கவும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள் மற்றும் எங்கள் சேனலை சந்தாதாரராகி எங்கள் புதிய அப்டேட்களை தவறவிடாமல் இருக்கலாம். Whenever you're ready to learn more about investment and trading in the stock market, stay informed, stay curious, and keep learning. Stock Trade Theory. Think good, do good, and gain good.